எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மராஜனே வந்திடுவான். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மராஜனே வந்திடுவான். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவனை காணும் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மராஜனே வந்திடுவான். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே. தேவ தூங்க பாடல் தோனிக்க, தேவன் அவரை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மராஜனே வந்திடுவான். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணி கைவை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவான். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மராஜனே வந்திடுவான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பொற்கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அடியனை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கக்கூடிய கிருபைகளை வல்லமைகளை எங்களுக்கு கொடுத்துடணும் சுவாமி. அப்பா, எங்களோடு கூட பேசும் சுவாமி. ஆண்டவரே, ஆபத்தான காலத்துல நாங்கள் சிக்கி இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பை தருவீராக, ஆயத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. எங்களுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும். உம்மை மாத்திரம் நாங்க நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆசீர்வதியும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே மீண்டும் ஒரு நாளை நமக்கு நியமித்து நாம் ஒருவரை ஒருவர் முகமுகமாக சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினால நாம் அவருக்கு நன்றி சொல்வது நம்முடைய கடமை. ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதே போல எனக்கு அருமையான பிரியமான தேவ ஜனமே, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், திருச்சபை ஆயர், பொறுப்பாளர்கள், தலைவர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற, ஊழியத்துல உதவி செய்து கொண்டிருக்கிற, உடன் ஊழியம் செய்கிற அனைவரும் இந்த நேரத்துல நினைவு கூர்ந்து அவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷமான
வார்த்தையை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். வாசிக்க எடுத்துக்கொள்ளலாம். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணையின்படி நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, டெலிவரன்ஸ் ஃப்ரம் தி கிரிப் ஆஃப் ஃபியர். அதாவது பயத்தின் பிடியிலிருந்து விடுதலை. இந்த தலைப்பு நமக்கு இந்த நாளுக்காக தியானத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் உங்களோடு கூட ஒரு 3 குறிப்புகளை மட்டும் நான் பேச போறேன். 3 குறிப்புகள். முதல் குறிப்பு, நாம் ஏன் ஆலயத்திற்கு வர வேண்டும், அப்படி வருவதனால் எனக்கு என்ன லாபம். இரண்டாவது குறிப்பு, பெயர் காரணம். ஆண்டவர் பெயர்களை எப்படி வைக்கணும்னு பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லியிருக்கு. நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், அதை கொஞ்சம் நாம தியானிக்க போறோம். மூன்றாவது குறிப்பு, உங்கள் வீட்டின் உத்தரவாதி யார்? உங்க வீட்டுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க வீட்டுக்கு யார் உத்தரவாதி? இந்த 3 குறிப்பை நாம் சற்று ஆழமாக தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைய நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகம் மிக மிக பயங்கரத்தில் இருக்கிறது, மிகப்பெரிய பயங்கரம். ஜப்பான் அரசாங்கமே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வருகிற புதன்கிழமைக்குள்ளாக, ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, வருகிற புதன்கிழமைக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று வர இருக்கிறது. அப்படி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய சுனாமி ஒன்று வரப்போகிறது. அந்த சுனாமி 100 அடி உயரத்திற்கு தன்னுடைய அலையை வீச போகிறது. அதாவது 10 மாடி கட்டிடம். நீங்க அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கொள்ளலாம். 100 அடி என்பது 10 மாடி கட்டிடத்திற்கும் அதிகம். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சுனாமி அலைகள் வீச போகிறது. அப்படி வீசுகின்ற பொழுது குறைந்தபட்சம் 2 லட்சம் மக்கள் மாண்டு போக போகிறார்கள். இது அரசாங்கத்தின் அறிவிப்பு. அப்ப நாம என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, ஏராளமான பாதிப்புகள் இன்றைக்கு உலகத்தை சூழ்ந்திருக்கிறது. ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக மெலிசா என்ற புயல் 300 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிச்சு. கல்மேகி என்ற ஒரு புயல் 280 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிச்சு. வான் என்ற மிகப்பெரிய சூறாவளி 240 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிச்சு. கஜிக்கி என்ற புயல் வீசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. சைனா, வியட்நாம் போன்ற நாடுகளை பாதிக்கும் என்று சொல்லி மிகப்பெரிய அச்சுறுத்தல். அது மாத்திரம் இல்ல, ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, வியட்நாம், இப்படி யுஎஸ்ஏல நேத்திக்கு எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு இது. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, செய்திகள்ல கேட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அல்லது ஒருவேளை இது நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது,
இது நமக்கு தேவையில்லாத ஒரு செய்தி என்று நீங்க கடந்து போயும் இருக்கலாம். ஆனால் நிதர்சனம் இதுதான். சரி, இப்ப இன்னொரு முக்கியமான விசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நமக்கு அதை எண்ணமிடுகிறார். அதாவது சமீபத்துல போப் லியோ 14 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். என்ன அறிவிப்பை வெளியிட்டாரு அப்படின்னா, இனி மேரி மாதா அவர்களை தயவு செய்து திருச்சபைகள் அவரை இணை ரட்சிப்பாளர் என்று சொல்லிவிடாதீர்கள். நான் சொல்றது புரியுதா? புரியுதா? ரைட். ஏன்னா நீங்க ரொம்ப எனக்கு ஒரு ஷாக்ல இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அப்படி இல்லை, அப்படி அப்படி அதுக்கான செய்தி அல்ல இது. ஜாக்கிரதை, எச்சரிப்பு என்ற செய்தி. அதனால உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் நம்மை காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். நோவாவை காப்பாற்றின கர்த்தர் நம்மையும் காப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று மாத்திரம் நாம நினைச்சு கொள்ளணும். நோவாவை ஏன் காப்பாற்றினார் தெரியுமா? நீதிமானா இருந்தா, தேவ பயபக்தியா இருந்தா. அடுத்தது 2 சொன்னீங்க, 3வது சொல்லிட்டுமே. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். 7:5 ஆதியாகமம் 7. அதேதான், அதுதான். இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். இதை நீங்க கவனத்துல வச்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதனால மற்றபடி எதுவுமே, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பின் செய்தி, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற செய்தி, நாமும் அதோடு கூட நம்முடைய குடும்பங்களை ஆதாயப்படுத்துகிற செய்தி, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க பயப்படுறதுக்கான செய்தி அல்ல. சரி, அப்ப அந்த கத்தோலிக்க திருச்சபை போப்பவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். என்ன அறிவிப்பை வெளியிட்டார் அப்படின்னா, இனி தயவு செய்து மேரி மாதா அவர்களை என்னன்னு சொல்லிடாதீங்க, இணை ரட்சிப்பாளர் என்று சொல்லிவிடாதீர்கள். 2வது குறிப்பு, தயவு செய்து மேரி மாதா அவர்களை இடையீட்டாளர் அல்லது மீடியேட்டர்னு சொல்லிடாதீங்க. நான் சொல்றது புரியுதா? புரியுதா புரியலையா? புரியுது. அப்படின்னா பழமையான சபை அது. கத்தோலிக்க திருச்சபை என்பது மிக பழமையான சபை. அநேகமாக 2000 வருடங்கள் பழமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது பழமையான சபை. நம்முடைய சபை, சீர்திருத்த சபைகள் எல்லாம் ஒரு 500 ஆண்டுகள் பழமை, அவ்வளவுதான் நம்முடைய வரலாறு. அதான். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய வரலாறு என்பது 2000 ஆண்டு பழமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் பழமையானவர்கள். நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவ்வளவு நாள் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்பதுதான் கேள்வி. அப்படியானால் அவர்கள் திருச்சபையை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள், சபை மக்களை சத்தியத்திற்கு விரோதமாக அவர்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்று பொருள். ஆகவேதான் லியோ 14 அவர்கள் துணிந்து இந்த முடிவு எடுக்கிறார். அதற்கு முன்பாக பிரான்சிஸ், அப்புறம் ஜான் பால் போன்றவர்கள் எல்லாம் இதற்கான முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. காரணம், அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது, அச்சம் இருந்தது. எப்படி இதை நான் வெளிப்படுத்துவது, எப்படி நான் இதை சொல்வது என்ற ஒரு தயக்கம் இருந்தபடியினாலே தான் அவர்கள் தயங்கி கொண்டிருந்தார்கள். இந்த போப் அவர்கள் துணிந்து முடிவெடுத்து வெளியிட்டு விட்டார்கள். அப்படியானால் நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், நாமும் இது போன்ற காரியங்களில் நம்முடைய சபைகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. சரியான பாதையில நாம் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்காவது நாம் விழிக்க வேண்டும்.
இந்த தருணத்திலாவது நமக்குள்ளே மாற்றங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி கத்தோலிக்க திருச்சபை ஒரு துணிந்த ஒரு முடிவு எடுக்கிறார்கள், என்னவானாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிவிட வேண்டும், வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிவித்து விட வேண்டும் என்று துணிந்தார்கள். அதுபோலதான் நாமும் துணிய வேண்டிய கட்டாயம் இருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இந்த தலைப்பை நமக்கு கொடுத்து இதை தானிக்க நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? பயத்தின் பிடியிலிருந்து விடுதலை. எப்படி விடுதலை கிடைக்கும்? நான் இருக்கிறேன், உங்களோட கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே 8வது வசனத்தை வாசிங்க, யோசுவா 1:8. அதுதான் என்ன அழகா சொல்றாரு பாருங்க, எழுதி இருக்கிறபடி. ஆமா, அப்ப நீ பயப்பட வேண்டியதில்லை, அப்ப நீ தயங்க வேண்டியதில்லை, அப்ப உனக்கு எந்த கவலையும் தேவையே இல்லை. தைரியமாக நீ காரியங்களை செயல்படுத்தலாம், நீ நடந்து போகலாம், உனக்கு ஒரு பயமும் தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:15 நமக்கு உணர்த்துகிறதை வாசியுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து, வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது, நான் எப்படி கையாள வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், என்னுடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதை நான் இந்த வார்த்தையை வைத்து தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எனக்கு செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லுங்க. இதுக்கு என்ன பெயர்? பரிசுத்த வேதாகம். அப்புறம் இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட, அப்புறம் உயிருள்ள வார்த்தை, அப்புறம் சத்திய வேதாகம், அப்புறம் பாத்தீங்களா, நாம அப்படியே நின்னுட்டோம். நிக்க கூடாது. ஏன் நின்னுட்டோம் அப்படின்னா, நான் இதை அப்படியாக பாவிக்கவில்லை என்று பொருள் இல்லையா? இதை நான் எப்படி பாவித்திருக்கிறேன்னா அப்படி நான் அதை சொல்லணும். இப்ப நான் ஒரு 3 குறிப்பு சொல்றேன். 3 குறிப்பு. இது போனஸ், இது செய்தி கிடையாது. அதாவது இதை நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, 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 இதை மேனுவல் என்று சொல்ல வேண்டும். இப்ப நம்ம என்ன பொருள் வாங்குறோம், கடைக்கு போய் நம்ம பொருள் வாங்குறோம், செல்போன் வாங்குறோம், சைக்கிள் வாங்குறோம், எதுவானாலும் எந்த பொருள் வாங்கினாலும் அது கூட ஒன்று கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்புறம் சீக்கிரமா கேரண்டி கொடுப்பாங்க. அப்புறம் சீக்கிரமா வேகமா கிஃப்ட் கொடுப்பாங்க, கேரண்டி கொடுப்பாங்க. அப்புறம் என்ன, எப்படி யூஸ் பண்றது? வெரி குட். என்னது அது? சரி, அவரு சொல்லிட்டார், பாதி கிணறு தாண்டிட்டார், அதனால நம்ம அங்கேயே நிறுத்திக்கலாம். அதாவது மேனுவல் கொடுப்பாங்க. அந்த மேனுவல் என்ன இருக்கும் அப்படின்னா, டூஸ் டோன்ட்ஸ் இருக்கும், செய்யத்தக்கவை செய்யத்தகாத இருக்கும். அடுத்தது ட்ரபிள் ஷூட்டிங்னு ஒண்ணு இருக்கும். ட்ரபிள் ஷூட்டிங், என்ன ப்ராப்ளம், எப்படி அதை சால்வ் பண்றதுன்னு இருக்கும். அடுத்த ஒரு குறிப்பு இருக்கும், அதை யாரை தொடர்பு கொள்வது. நான் எல்லாம் பண்ணி பார்த்தேன், ஆனாலும் பண்ண முடியல அப்படின்னா யாரை தொடர்பு கொள்வது. அப்படித்தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு இருக்கிறது. இது நமக்கு மேனுவல், நமக்கான மேனுவல். யாருக்கான மேனுவல்? நமக்கான மேனுவல். நம்ம பொருளுக்கெல்லாம் ஒரு மேனுவல் இருக்கு, நமக்கும் ஒரு மேனுவல் தேவை. அதுதான் இந்த மேனுவல். ஆகவே இது நமக்கான மேனுவல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது ரோட் மேப். ரைட்டா? இது நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிற மேப் இது. ஹல்லேலூயா. நாம் இதை பயன்படுத்தல, அப்படியாக நான் பார்க்கவில்லை, பாவிக்கவில்லை. ஆகவே தான் என்னால அதிகமாக சொல்ல முடியல.
நான் அப்படியாக பாவிக்க வேண்டும். ஆகவே நான் அது சொல்லணும். இது எனக்கு என்னவா இருக்கு? அப்ப பரலோகத்துல கொண்டு சேர்க்கிற ரோட் மேப் இது. ஹல்லேலூயா. அப்ப இப்படியாக பல்வேறு காரியங்களை நமக்கு இந்த வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்க சித்தமாக இருக்கிறது. நான் இதை அப்படியாக பயன்படுத்த வேண்டும். சரி, இப்ப நாம செய்திக்குள்ள போகலாம். நல்ல கவனிங்க. முதல் குறிப்பு நான் உங்களுக்கு சொன்னேன், ஏன் நான் சபைக்கு வர வேண்டும், சபைக்கு வந்தா என்ன லாபம் இல்லையா? நம்ம அநேக நேரங்கள்ல இந்த ஒரு எண்ணம் நமக்கு அநேக நேரங்களில் வருது. ஏன் அடிக்கடி போகணும், வாரம் போகணுமாமே, ஏன் போகணும் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எல்லாருக்கும் உண்டு. முக்கியமா வாழ்வு பிள்ளைகளுக்கு அதிகமாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இன்னொரு மிகப்பெரிய ஆபத்தும் நம்மை சூழ்ந்திருக்கிற, நாம் அறியாமலே நாம வளர்த்து கொண்டிருக்கிறோம். என்ன வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், கடவுள் இல்லை என்பவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்ற ஒரு கூட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நாம் அதை பத்தி அச்சப்படுறதே இல்லை, கவலைப்படுறதே இல்லை. கவலைப்படணும். இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உணர்வுகள். இந்த உணர்வுகளை எல்லாம் நான் என்ன பண்ணணும், நான் அதற்கான தீர்வுகளை காண நான் முயற்சி எடுக்கணும். இப்படி ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறார்களே, ஏன் உருவாகிறார்கள்? ஆண்டவர் தான் இந்த பூமியை படைத்தார், ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றினார், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவர் அவர்தான் என்று நான் நம்புகின்ற பொழுது இது போன்ற காரியங்கள் தலை எடுக்கிற போது அதுக்கு என்ன தீர்வுன்னு நான் யோசிக்கணும். அதுக்கு என்ன தீர்வு? சரி, நல்ல கவனிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். ஆமா, ஓய்வு நாள் என்பது என்னவா இருக்கு? அடையாளங்க. ஓய்வு நாள் என்பது எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுக்கான அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கும் ஆண்டவருக்கும் உறவுக்கான அடையாளம். எப்படி திருமண பந்தத்துல எது அடையாளமாக இருக்கிறதோ அதுபோல ஓய்வு நாள் என்பது எனக்கும் ஆண்டவருக்குமான அடையாளம். இரண்டாவது, எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:13, 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யக்கூடாது. உன் காலை விளக்க வேண்டும், உன் வழியின்படி நடக்கக்கூடாது. உனக்கு இஷ்டமானவைகளை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் அதை மகிமையாக எண்ணி போதும். இப்ப இது என்ன சொல்லுதுன்னா, நான் ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்க வேண்டும், எப்படி அனுசரிக்க கர்த்தர் என்னை அழைக்கிறார் என்பதை நான் என்னுடைய பின் சந்ததிக்கு நான் சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். என்னோட முடிந்துவிடக் கூடாது. என்னுடைய பின் சந்ததிக்கு நான் அதை சொல்ல வேண்டும், அவர் பின் சந்ததிக்கு சொல்ல வேண்டும், அவர் பின் சந்ததிக்கு அவர் சொல்ல வேண்டும். சொல்றோமா? சொல்றோம். சொன்னா ஏங்க சர்ச்சு காலியா இருக்கு? சர்ச்சு ஏன் காலியா இருக்கு? இப்ப காலையில ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. அவர் என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியுமா? சரி, வாசிங்க. யாத்ராகமம் 20:10. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற
அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். பாத்தீங்களா? அப்ப எப்படி இதை அனுசரிக்க வேண்டும் என்று தெள்ள தெளிவாக ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். சரி, அது மாத்திரம் அல்ல, 11வது வசனத்தையும் வாசிங்க. சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அப்படின்னா என்ன பொருள்? ஓய்வு நாள் என்பது கிரியேஷனோட சம்பந்தப்பட்டது. எப்படி என்னை உருவாக்கினாரோ, எப்படி வானத்தை உருவாக்கினாரோ, எப்படி பூமியை உருவாக்கினாரோ என்று நான் மற்றவர்களுக்கு சாட்சியாக நிற்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? அடையாளமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் எப்படி அனுசரிக்க வேண்டும், என்ன முறைமையில் அனுசரிக்க வேண்டும், ஏனதை அனுசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த 4 காரியங்களை தெளிவாக கொடுத்திருக்கிறார். தயவு செய்து ஒருவரும் ஒரு காலம் மறந்து விடவே கூடாது. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்ப இன்னொரு கேள்வி. இவ்வளவு சொன்னீங்களே, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேட்கணும்னா, ஐயா நான் ஏன் வர்றதில்ல தெரியுமா? இப்ப நான் வந்தா எனக்கு யாருங்க சோறு போடுவாங்க? கேட்கணுமா வேணாவா? என்ன அமைதி ஆயிட்டீங்க? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஐயோ, கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டோம். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. உங்களை நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க யாருமே கேட்கலன்னா கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அதுக்கு பதில் சொல்றேன் பான்றார். என்ன சொல்றாரு? நான் பதில் சொல்றேன்பா. அதுக்கு அப்படி ஒரு கேள்வி உங்க மனசுல ஒருவேளை ஒரு ஓரத்துல இருந்தா அதுக்கும் பதில் நான் தரேன் அப்படின்னு சொல்றார். வாசிங்க, லேவியராகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 3வது 4 வசனங்களை வாசிங்க. அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கு என்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை என்ன பண்ணக்கூடாது? விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதை விட்டு சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்திற்கு அது ஓய்வு வருஷம். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? என்ன பண்ணணும் சொல்லுங்க. எப்படி ரெஸ்ட் எடுக்கணும்? விதைக்க கூடாதுன்னு சொல்றாருங்க இல்லையா? விதைக்கவே கூடாதுன்றாரு. செய்யலாமா? சரி, இப்ப நீங்களே வந்து மாட்டிக்கிறீங்க பாருங்க. இவ்வளவு நேரம் ஏங்க கேட்பீங்களா? நான் கேட்க மாட்டேன்ட்டு இப்ப என்னன்றீங்க? ஐயோ, எப்படிங்க அது செய்யறது? நான் செய்யக்கூடாது, விதைச்சாவணுமே அப்படின்றீங்க இல்லையா? சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் 7வது வருஷத்தை விதைக்கவே கூடாதுன்னு சொன்னா 7வது நாள் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாரா? சொல்லுவாரா? சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்? வாங்க, வரணும், கட்டாயம் வரணும்னு சொல்லுவார். சரி, இப்ப அதுக்கான பதில பார்க்கலாம். அதே 19, 20, 21 வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம். அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விதைத்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமோ என்று சொல்வீர்களானால். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்க.
நீங்க கேட்காம போகலாம், நீங்க அதை பத்தி கவலைப்படாம போகலாம். ஆனால் ஆண்டவர் கவலைப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் 6ஆம் வருஷத்தில் ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். 6ஆம் வருஷத்துல 3 வருஷத்தின் பலனை நான் தருவேன். நீங்கள் 8ஆம் வருஷத்தில் விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும். ஹல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 6ஆம் வருஷத்துல என்ன பண்ணுவாராம், 3 வருஷத்தின் பலனை கொடுப்பாராம். நல்லா புரிஞ்சுதா? தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கவனிக்கணும். ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் 3 வருஷத்தின் பலனை கொடுப்பேன். ஏன் 3 வருஷத்தின் பலன்? ஏனென்றால் 6ஆம் வருஷம் நாம விதைச்சோம். ரைட்டா? கவனிக்கிறீங்களா? 6ஆம் வருடம் நான் விதைப்பேன், விதைத்ததற்கான பலன். 7ஆம் வருஷம் நான் விதைக்க மாட்டேன், விதைக்காத பலனையும் எனக்கு கொடுக்கிறார். 3வது 8ஆம் வருஷம் தான் நான் விதைப்பேன். இருங்க 8ஆம் வருஷம் தான் நான் விதைக்க போவேன், விதைக்க செய்வேன். அப்போ விதைச்சதும் எனக்கு பலன் கிடைக்குமா? கிடைக்காது. அதற்கான பலனும் கொடுப்பார். ஆகவே 3 வருஷம் எப்படி பாருங்க, 6, 7, 8. ரைட்டா? அப்போ கர்த்தர் நல்லவர் தானே? கர்த்தர் நல்லவர் தானே? நம்ம கர்த்தர் நல்லவர் தானே? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பின் சந்ததிக்கு இதை கடத்தி விடுங்கள், இதை கடத்தி விடுங்க. இப்படிதாயா எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், முன்னாடி இப்பவும் ஆசீர்வதிக்கிறார், நாளையும் இப்படிதான் ஆசீர்வதிப்பார். ரைட்டா? சரி, இப்ப 2வதுக்கு போகலாம். பெயர்காரன். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 21. எட்டாம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிதற்கு முன்னே தேவ தூதரால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு இயேசுன்னு பெயர் வச்சாங்க. கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதுக்கு என்ன பொருள்? இந்த வசனத்துக்கு என்ன பொருள்? வெரி குட், கரெக்ட். அடுத்தது அதுக்கு ஒரு பொருள் இருக்கு இல்லையா? சரி, நானே சொல்றேன், கவனமா கேளுங்க. அதுக்கு என்ன பொருள்னா, இதற்கு காரண பெயர் என்று பொருள். என்ன பெயர்? காரண பெயர். இயேசு என்பதற்கு ஒரு காரணம் இருக்கு, அப்படிதானே? இயேசுன்னு பெயர் வைக்க சொன்னாங்க, தேவதூதன் இயேசுன்னு பெயர் வைக்க சொன்னார். ஏன் பேர் இயேசுன்னு பெயர் வைக்க சொன்னாரு? ஒரு காரணம். என்ன காரணம்? ரட்சிப்பார், உலகத்தின் பாவங்களை மீட்டு அவர்களை ரட்சிப்பார் என்று அவருக்கு இயேசுன்னு பெயர் வச்சாங்க. அதுக்கு என்ன பெயர்? காரண பெயர். இப்ப நாம அப்படி பெயர் வைக்கிறோமா? தெரியாது. நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறேன்? ஆண்டவர் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலோ நீங்க வேதாகமத்தை வாசித்து பார்த்தால் எல்லா பெயர்களும் காரண பெயர்களாக தான் இருக்கும். எப்படி என்றால், ஆதி ஆகமம் 17:5 இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம். இதுக்கு என்ன பெயர்? வெரி குட், காரண பெயர். சரி, சாமுவேல் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனம்.
ஹல்லேலூயா. இதுக்கு என்ன பெயர்? காரண பெயர். ரைட்டா? இப்படிதான் எல்லாவற்றுக்கும் காரண பெயர். ஆண்டவர் அப்படிதான் பெயர் வைக்க சொல்லி இருக்கிறார். ஆனா நான் எப்படி பெயர் வைக்கிறேன் என்று கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப ஒரு அம்மா வராங்க நம்ம சர்ச்சுக்கு, நாம் மாரியம்மான்றாங்க, என்ன நினைப்பீங்க? மாரியம்மான்றாங்க, என்ன நினைப்பீங்க? இந்துன்னு நினைப்பீங்க. மேரின்றாங்க, என்ன நினைப்பீங்க? ஆமா. மிரியம்ன்றாங்க, என்ன நினைப்பீங்க? மிரியம் முஸ்லிம்ன்றோம். இப்ப ஆண்டவர் அப்படிதான் நமக்கு பேர் வைக்க சொன்னாரா? இல்ல. நாம ஏன் இப்படி பேர் வைக்கிறோம்? நாம குறிக்கிறதுக்காக பேர் வச்சிருக்கிறோம். இவங்க முஸ்லீம், இவங்க இந்து, இவங்க கிறிஸ்டின் பேர் வைக்கிறோம். ஆண்டவர் அப்படி சொல்லவே கிடையாது. நான் எதை பின்பற்றி அப்படி செய்கிறேன் அப்படின்னா, தானியேல் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தானியேலுக்கு, அனனியாவுக்கு, சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு, இது யாருடைய வழக்கம்? யாருடைய வழக்கம்? யாருடைய வழக்கம்? பாபிலோனியர்கள் வழக்கம் இல்லையா? பாபிலோனுக்கு யூதர்கள் எங்க போறாங்க? அந்த தேசத்துக்கு சிறைகளாக போகிறார்கள், போறாங்க இல்லையா? அப்ப போனவன் அவங்க என்ன பண்றாங்க? பேர் மாத்தி வைக்கிறாங்க. இப்ப நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? நாம எந்த வழக்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? வழக்கம் யாருடையது? பாபிலோனிய வழக்கத்தை நாம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் காரண பெயர் வைன்றார். பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கணும்? காரண பெயர் வைக்கணும்னு சொல்றார். நாம என்ன வழக்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் பாபிலோனிய வழக்கம். பாபிலோனர்கள் என்ன செய்தார்களோ அந்த வழக்கத்தை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். அப்படிதான் நம்முடைய வழக்கம் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நான் யாருடைய வழக்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறேன்? அவ்வளவுதான். இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? இப்ப இந்த ஷாத்ராக் மேஷாக் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம் தெரியுமா? நம்ம பாஸ்டர்களே அந்த பேர்ல இருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? அது யாருடைய பெயரு? அந்த தேவர்களின் பெயர் அது. ஆனால் அதை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? பைபிள்ல எழுதி இருக்கிறதுனால அதை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். ஆனா அதுக்கு உண்மை எனக்கு தெரியாது, அதனுடைய அர்த்தம் எனக்கு புரியாது. ஆனா அந்த பெயர் எதுக்காக வைக்கப்பட்டது? மறுபெயர் வைக்கப்பட்டது அது இல்லையா? அனனியா, மிஷாவேல், அசரியா என்ற அவங்க பேருக்கு மறுபெயர் தான் அந்த பெயரை வச்சாங்க. ஆனா நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? அவர்களுடைய பெயரை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அர்த்தமே தெரியல. அப்போ கர்த்தர் என் மீது கோபமா இருப்பாரா, இருக்க மாட்டாரா? புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? நாம இன்னொரு உண்மையை தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப நல்லா பாருங்க, இந்த கத்தோலிக்கர்கள் எல்லாம் சேவியர், அந்தோனி, பிரான்சிஸ், சகாயம், அல்போன்ஸ், இந்த பெயர் நம்ம வைப்போமா? வைப்போமா? வைக்க மாட்டோம். ஏன் வைக்க மாட்டோம்? அது அவங்களுடைய பெயரு. யாருடைய பெயரு? கத்தோலிக்க பெயர். நான் வச்சுக்க மாட்டேன். இப்ப வாசிங்க, ஆதியாகமம் 16:11. நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவருக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ரைட்டா? இது என்ன பெயர்? காரண பெயர். இந்த இஸ்மவேல் பெயர் நாம வைப்போமா? ஏன் வைக்க மாட்டோம்? முஸ்லிம் பெயர் என்றோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. நான் எவ்வளவு தவறு செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு புரிஞ்சுக்க. நீங்க ரொம்ப தைரியமா சந்தோஷமா சொல்றீங்க இது முஸ்லிம் பெயரு. ஆண்டவர் அப்படி பெயரை பிரிக்கவில்லை.
அப்போ நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வேறொரு வழக்கத்தை நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன் என்றுதான் அதற்கு பொருள். கவனியுங்கள். அப்ப இப்ப சரி, இந்த காரண பெயர் ஏன் வந்ததுன்னு பார்க்கணுமா இல்லையா? இந்த காரண பெயருக்கு என்னங்க அர்த்தம்? எதுக்கு காரண பெயர் வைக்க சொன்னார்? அதுவும் நமக்கு தெரியணுமா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? இப்ப இந்த காரண பெயர் நீங்க சொல்றீங்க, அந்த காரண பெயர் எதற்காக காரண பெயர் ஆண்டவர் வைக்க சொன்னார்? அதுக்கும் நாம ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கலாம் வேண்டாமா? வாசிங்கள், லூக்கா 1:13 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ரைட்டா? சரி, யோவானுக்கு என்ன பொருள், என்ன அர்த்தம்? சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா 14வது வசனத்தை இருக்கு. எந்த சந்தோஷம் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எந்த சந்தோஷம் அது? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சந்தோஷம். அப்போ இதுக்கு தான் காரண பெயருக்குள்ள அர்த்தம். காரண பெயர் ஏன் வைக்க சொன்னார் என்று சொன்னால், அது பல்வேறு காரியங்களை அது உணர்த்துகிறதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் காரண பெயர்களாக நீங்கள் வையுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். ஆனால் நாமோ என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், பிரிவினைக்காக நாம் பெயர்களை வைத்து பிரித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா பெந்தேகோஸ்தேல ஒரு பெயர் வழக்கம் இருக்கும். என்ன பெயர்னா, அவங்க எப்படி பெயர் வைப்பாங்க அப்படின்னா, சாமுவேல் மணி. ரைட்டா? சாமுவேல் மணி. மணி வந்து பழைய பேரு, புது பேர் என்னது? சாமுவேல். இப்படி பேர் வைப்பாங்க. அப்ப அந்த பெயர் உள்ளவங்க எல்லாம் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம பெந்தேகோஸ்தேக்காரங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. சுரேஷ் மாணிக்கம், தாமஸ் கண்ணன், இப்படி நிறைய இருக்கும். அந்த மாதிரி பெயரா இருக்கும். இங்க அல்போன்ஸ், சேவியர், அந்தோனியன் எல்லாம் அவங்க எல்லாம் கத்தோலிக்கர்கள். அப்போ எவ்வளவு பெரிய தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி வரும் காலங்களிலாவது நமக்குள்ளே மாற்றங்கள் வர வேண்டும். இந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதை நான் பின்பற்ற வேண்டும். இந்த வார்த்தை என்ன சொல்லிக் கொடுக்கிறது, எனக்கு இந்த வார்த்தை எதை எனக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து தெளிந்து அதன் வழியில நடப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் மிக மிக அவசியம். அப்பொழுது நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆபத்து வந்தாலும், ஆபத்தே வந்தாலும், ஒரு பெரிய பிரளயம் வந்தது, அந்த பிரளயத்துல கர்த்தர் காப்பாற்றினார். யாரை காப்பாற்றினார்? நோவா குடும்பத்தை காப்பாற்றினார். இன்னொரு உண்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு. சரி, அது வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12 வாசிங்க. அல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தங்க? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க வாசிங்க, சீக்கிரமா சொல்லுங்க, சீக்கிரமா. என்னம்மா? இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா. பாப்பா புருஷனை பசும் பொன்னிலும் அபூர்வமாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்? என்ன சொல்ல வர்றார்? என்ன சொல்ல வருகிறார்? யோசித்ததுண்டா? நாம் யோசித்ததுண்டா? சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம். அப்படின்னா என்னமா அர்த்தம்? என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? என்ன சொல்ல வர்றார்? ஓ, அப்படி வர்றீங்க. சரி, அப்புறம் என்னம்மா? அழகு, குடும்பத்துக்கு அழகு, மனவாட்டி அப்படின்றார். சரி, நல்லது. நீங்க நல்லதான் யோசிக்கிறீங்க, நல்லா தான் யோசிக்கிறீங்க. ரைட், நல்லதுதான். இப்ப வாசிங்க 4:1 வாசிங்க.
4:1 ஏசாயா 4:1. இப்ப புரியுதா? இப்ப அர்த்தம் புரியுதா? இப்ப புரியுதா? இப்ப புரியல? புரியல. வெரி குட். சரி, யாத்திராகமம் 1:22 வாசிங்க. யாத்திராகமம் 1:22. இப்ப புரியுதா? இப்ப புரியல? புரியல. ரைட் ரைட் ரைட். நல்லது நல்லது. புரியலன்னா நல்லதுதான். புரிய வைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்ல வரார் என்றால், மனிதர்களை, அதுவும் குறிப்பா ஆண்களை நான் சிரித்து போக பண்ணுவேன். சொல்றது புரியுதா? என்ன பண்ணுவேன்? சிரித்து போக பண்ணுவேன். அவர்களை குறைய பண்ணுவேன். இப்ப ஆதியில ஆதாம் ஏவாளை எப்படி ஆண்டவர் உருவாக்குனார் தெரியுமா? யார உருவாக்குனாரு? ஆதாமையும் ஏவாளையும். அப்படின்னா என்ன பொருள்? 1:2. 1:1 கரெக்டா? 1:1 ரைட்டா? இங்க 4வது அதிகாரம் ஏசாயா 4:1 எப்படி என்ன சொல்ல வராரு? 7:1. இப்பவும் புரியலையா உங்களுக்கு? ஆதாமும் ஏவாளை எப்படி உருவாக்குனாரு? ஒரு ஆணு ஒரு பெண்ணு. ரைட்டா? பிரளயத்திற்கு அப்புறம் நோவாவை எப்படி ஜனத்தை எப்படி பெருக பண்ணினார் தெரியுமா? யாரெல்லாம் காப்பாற்றினார் ஆண்டவர்? யார காப்பாத்தினாரு? ரைட்டா? அப்ப அது கணக்கு என்ன? ஆணும் பெண்ணும். நோவாவும் நோவா மனைவி, அவனுடைய மகன், மருமக்கள் 3 பேரு. ரைட்டா? ஆனா இங்க என்ன சொல்ல வர்றாரு? 1:7. அப்படின்னா என்ன பொருள்? ஒரு ஆணுக்கு 7 பொண்ணுன்றாரு. அப்போ ஜாக்கிரதை படணுமா வேண்டாமா? ஜாக்கிரதை ஆகணுமா வேண்டாமா? ஏன் இப்படி செய்கிறார் தெரியுமா? ஏன் என்று சொன்னால், ஆண்கள் கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப உங்க ஊர்ல, இந்த ஏகாம்பர நெல்லூர்ல ஆண்களுக்கு குறைச்சலாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? நீங்க சொல்லுவீங்க அவங்க வேலைக்கு போய்க்கிறாங்க இல்லையா? வேற வேலையா இருக்கிறாங்க. இதை விட வேற வேலை எதுவுமே கிடையாதுங்க. இதை விட வேற வேலை இருக்கா? இல்லை. இதுதான் முக்கியம். இதுதான் ஃபர்ஸ்ட். ஆதியாகமம் 26:5 வாசிங்க. நல்லா கவனிங்க. இது யாருக்கிட்ட சொல்ற வார்த்தை? சரி, அது ஈசாக்கு கிட்ட சொல்ற வார்த்தை. வாசி. நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்குள் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். இன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சரியா? இது எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தா 4வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் அப்பதான் ஆசீர்வதிக்கப்படும். ரைட்டா? அப்ப நான் என்ன சொல்லக்கூடாது தெரியுமா? ஓய்வு நாள் என்பது விசேஷம். எனக்கு முதல், கர்த்தர் தான் முதல். மத்திய எழுதின சுவிசேஷம் 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்களும் நானும் தேட வேண்டும், அப்பொழுது
இவை எல்லாம் நான் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு தயவு செய்து போய் சொல்லுங்கள். எச்சரிப்பின் வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை. அழிவு, அழிவு. இன்னைக்கு நீங்க எந்த அழிவுன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் பெங்களூர்ல ஒரு பஸ் எரிஞ்சு போச்சு. அதுல பெரும்பாலானவர்கள் 20 வயதினர், அதுல பெரும்பாலானவன் ஆண்கள். இப்படிதான் நீங்க கேள்விப்பட முடியும். எல்லா இடத்திலும், எல்லா இடத்திலும் எவ்வளவு யார் அழிவார்கள்? ஆண் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இதை யாரும் நினைச்சு பார்க்கறதே இல்லை. ஏன் இப்படி நடக்கிறது? எதற்காக நடக்குது? யாராவது யோசிங்களா? யாருமே கிடையாது. தயவு செய்து பிரியமானவர்களே, எச்சரிப்படையுங்கள், ஜாக்கிரதை அடையுங்கள். இது உங்கள் மக்களுக்கு போய் சொல்லுங்கள். வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, எச்சரிப்பின் வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து, தயவு செய்து, தயவு செய்து. சரி, இப்ப மூன்றாவது குறிப்புக்குள்ள வந்துடலாம். மூன்றாவது குறிப்பு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து, இது ஓய்வு நாள். நாம் யாரை துக்கப்படுத்தக்கூடாது? ஆமா, ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. வாசிங்க ஆதியாகமும் யாத்ராகமும் 23, 21, 22. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்கள் அவரை பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாக, நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஹல்லேலூயா. ஜாக்கிரதை. இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க நம்புறீங்களா நம்பையா எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் உண்மை. எனக்கு சனிக்கிழமை காலையில நான் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு SMS போட்ட மாதிரி ஒரு வார்த்தையை போடுறாரு. அப்படியே நான் என்ன இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, 3 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த 3 பாயிண்ட் அப்படியே போட்டார். இதுதான் நீ பேச போற, இததான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி என்ன பேசணும், என்ன பேட்டர்ன்ல பேசணும்னு சொல்லி இருக்கிறார். நீங்க ஒருவேளை எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அவர் ஷெப்பர்ட்ஸ் வாய்ஸ் அப்படின்னு இந்த யூடியூப் சேனல், அதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ல நான் பேசியே இருக்க மாட்டேன். ஒரு 700 வீடியோ இருக்கு, அதுல இந்த பேட்டர்ன்ல இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற பேட்டர்ன்ல அந்த செய்திகள் இருக்க அந்த பேட்டர்ன், அந்த முறை அது இருக்கவே இருக்காது. இந்த முறையை எனக்கு சனிக்கிழமை தான் சொன்னார். உண்மை இது. சரி சரி, நல்லா கவனிங்க. இப்ப மூன்றாவது பாயிண்ட்டுக்குள்ள வந்துடலாம். இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு உத்தரவாதி யார்? உங்க வீட்டுக்கு உத்தரவாதி யார்? யாருங்க? ஏசப்பா. வெரி குட், வெரி குட், ஏசப்பா. சரி, இப்ப நல்லா கவனிங்க. நான் உத்தரவாதினா முதல்ல அதுக்கு ஒரு அர்த்தம் தெரியணுமா இல்லையா? முதல்ல உத்தரவாதினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கம்பெனில வேலை செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்க? கம்பெனில வேலை செய்ய. வெரி குட். கம்பெனில உங்க கம்பெனில மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறாரா? அவர் என்ன வேலை செய்யறார்? மேனேஜர் என்ன வேலை செய்யறார்? என்னங்க? ஆபீஸ்ல இருப்பார். என்ன பண்ணுவாரு? நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்பாரு இல்லையா? கவனிச்சு பாப்பார். நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு பாப்பார். ரைட், வெரி குட், கரெக்ட். இப்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, என்ன வேலை வாங்குறது அவரோட வேலை நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அது மாத்திரம் ஒரு வேலை கிடையாது. இன்னொரு ஹிடன் அஜெண்டான்னு ஒண்ணு இருக்கும். என்ன அப்படின்னா, உங்களை பத்தி ரிப்போர்ட் பண்ணுவார். கரெக்டா? உங்களை பத்தி என்ன பண்ணுவாரு? ரிப்போர்ட் பண்ணுவார். மேலதிகாரிக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். ரைட்டா? இப்ப சொல்லுங்க, யார் உங்களுக்கு உத்தரவாதி உங்க குடும்பத்துக்கு? சரி, ரைட், சரி, ரைட்.
சரி, ரைட் ரைட் ரைட். இப்ப நம்ம செய்திக்கு போயிடலாம். வாசிங்க லூக்கா 2:22-23. போதும். இப்ப நல்ல கவனிங்க. டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. தயவு செஞ்சு முக்கியமான பாயிண்ட். தயவு செய்து கவனம். நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒன்னும் சத்தமே இல்லை. ரைட், வெரி குட். நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய பெற்றோர் என்ன பண்ணாங்களா? சபையில கொண்டு வந்து ஆண்டவரை ஒப்பு கொடுத்தாரு. யார ஒப்பு கொடுத்தாங்க? இயேசு கிறிஸ்துவை சபையில ஒப்பு கொடுத்தாங்கன்னு பைபிள்ல வசனம் நமக்கு சொல்லுகிறது. எந்த அடிப்படையில? நியாய பிரமாணத்தின் அடிப்படை. ரைட்டா? வெரி குட். ரைட். சரி, வாசிங்க எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். யாரை ஆண்டவர் தேடுகிறார்? யார் இல்லை என்று சொல்லுகிறார்? கவனிங்க, சொல்லுங்க. வசனத்தை வாசிங்களா? யாரை ஆண்டவர் தேடுகிறார்? யார் காணவில்லை என்று சொல்லுகிறார்? யார் அந்த மனுஷன்? யாருமா? யார நம்ம தேடுறாரா? தேடுறாரு. இல்லைன்னு சொல்றாரு, காணவில்லைன்றாரு, ஜெபிக்கல. ரைட், வெரி குட். பாத்தீங்களா, நாம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? பின்தங்கி இருக்கிறோம். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் அப்படி வாழவில்லை. உண்மையா இல்லையா? பதில் உண்மை. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஜெபிச்சா முடிஞ்சிச்சா? சரி, இப்ப ஒண்ணு சொல்றேன். ஜெபிச்சா முடிஞ்சிச்சான்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு பதில் வரலாம். இப்ப இங்க இந்த லேப்டாப் இருக்கு. நான் என்ன பண்றேன்? இதுக்கு வந்து சார்ஜ் போடுறேன் இல்லையா? சார்ஜ் போட்டு பிளக் எங்க போடுறேன்? சுவிட்ச்ல போடுறேன். சார்ஜ் ஆயிடுமா? ஆன் பண்ணாதான் சார்ஜ் ஆகும். ரைட்டா? அப்ப நாம என்ன பண்ணிக்கிறோம்? தவறான ஒரு உதாரணத்தை நான் மனசுக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறேன். ஜோம் பண்ணலாம். ஜெபம் என்பது ஒரு கருவி மட்டும்தான். அது கரண்ட் கிடையாது. கரண்ட் வேற இல்லையா? அந்த வயர் என்பதுதான் ஜெபம். இந்த லேப்டாப்புக்கும் கரண்ட்டுக்கும் கனெக்ட் பண்ற கருவி தான் எது? ஜெபம். ஆனா நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன் தெரியுமா? ஜெபம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்முடைய ஜெபம் எல்லாத்துக்கும் பதில் இருக்கா? கிடையாது. அந்த ஜெபம் ஆண்டவர் எந்த ஜெபத்தை என்ன கேட்பார் தெரியுமா? நீதிமான்களின் ஜெபங்களை மட்டும்தான் கேட்பார். அல்லேலூயா. வாசிங்க தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை போதும். அப்ப யாருடைய ஜெபத்தை கேட்பார் ஆண்டவர்? ஆமா, வாசிங்க சங்கீதம் 34:15, 17, 19. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு. ஹல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ள வேண்டும்,
புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் எப்படி கூப்பிட வேண்டும் என்பது முக்கியம். நான் எப்படி கூப்பிட வேண்டும்? தானியேல் ஜெபிக்க துவங்குவதற்கு முன்பாக கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மறந்துவிடக் கூடாது. அந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒளிந்திருக்கிறது. இங்கே நீங்க 15வது வசனத்துல வாசிக்கிற அந்த முக்கியமான விஷயம், அதுதான் ஆண்டவரை நம்ம நம் பக்கம் திருப்போம். இல்லனா நான் கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 22:30 என்ன சொல்லுது? திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. எங்கே? யாரவன்? நாமெல்லாம் கூப்பிடலையா ஆண்டவரே? நாமெல்லாம் கதறலையா? ஜப கூடுகை நடக்கலையா? பிரேயர் மீட்டிங் நடக்கலையா? பெண்கள் ஐக்கிய ஜபம் நடக்கலையா? யாரை தேடுகிறார் ஆண்டவர்? அப்ப நான் சிந்தித்தாக வேண்டும், நான் சிந்திக்க வேண்டும். இப்படியான வார்த்தைகள் ஏராளம் ஒளிந்திருக்கிறது, புதைக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து தோண்டி எடுங்கள். அதற்காக எல்லாவற்றுக்கும் நான் பதில் கர்த்தருக்கு சொல்லித்தாகணும், சொல்லணும். நான் தேடுகிறேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். யாரை தேடுகிறார்? எனக்கு முதலாவது யாரை தேடுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நான் யாரை கொண்டு போய் நிறுத்துவேன்? யாரை கொண்டு போய் நிறுத்துவேன்? கர்த்தர் யாரை கேட்கிறார்? சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 22:29 முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரனில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஐயா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? யார் யாருங்க? வெரி குட். ஆமா, உங்களுக்கு? நீங்க தான். ரைட். நீங்கம்மா? வெரி குட். நீங்க தான் கரெக்டான ஆள். நீங்க பதில் சொல்லுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுன்னு சொல்லுங்க. யாத்திராகமம் 22:29. ஆமா, யார கொடுக்கணும்? முதல் யாரு? குமாரனில் முதற் பேரானவனை. ரைட்டா? நீங்க யாரை கொடுக்கணும்? பையனை கொடுக்கணும். ரைட்டா? சரி, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்லி இருக்கணும் இந்த கேள்விக்கு? அந்த கேள்விக்கு எசேக்கியேல் 22:30 என்ன பதில் சொல்லி இருக்கணும்? நீங்க கொடுத்திருக்கீங்களா? கொடுத்திருக்கீங்களா? நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்க. ஏன் செய்யல? ஏன் செய்யவில்லை? அப்ப யாரை கேட்கிறாரு? அவன் தான் உங்க குடும்பத்துக்கே பாதுகாப்பு. அவன் தான் திறப்புல நிக்கணும். இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்ச சத்தியம், ஆனால் செயல்படுத்தவில்லை என்றுதான் ஆண்டவர் ஒருத்தரையும் காணோம்னு சொல்றார். அவர் சொல்றது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை. இப்ப தயவு செய்து, இதுதான் சிஸ்டம். ஆண்டவர் நமக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்திருக்கிறார், ஒரு சிஸ்டம், ஒரு முறைமையை கொடுத்திருக்கிறார். இந்த முறைமைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் குமாரனில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. அப்ப நான் என்ன பண்ணணும்? என்னுடைய அந்த குமாரனை நான் முன்னிறுத்தி அவனை நான் அதற்கு ஏற்ப வளர்த்திருக்க வேண்டும். வளர்த்திருந்தா இந்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்திருப்பான். உண்மையா இல்லையா? உண்மை. இப்ப ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை சொன்னாரு. ஆண் மக்களை என்ன பண்ணுவேன்? 32 ஏசாயா 13:12 ஏசாயா 13:12 இந்த நிலை ஏன் வருது? எதற்காக வருகிறது? நான் ஒப்பு கொடுக்காதனால, நான் செயல்படவில்லை. இப்ப யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு கவலையே கிடையாதுங்க. யாராவது சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா நான் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணல. நான் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியிருந்தா, இப்ப நோவாவை ஏன் காப்பாற்றினாரு? கீழ்ப்படிந்தான். ஆபிரகாமை ஏன் காப்பாற்றினார்? கீழ்ப்படிந்தான்.
இல்லையா? நீங்க யார வேணா எடுங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிவாங்க. என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவாங்க. தானியேலை கொண்டு போய் சிங்க கபில போடுறாங்க. தானியேலை சிங்க கபியில் போடுகிறார்கள். தானியேல் என்ன கேட்டிருக்கணும்? தானியேல் என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே ஏன் கேட்டானா? கேட்கல. நீ என்ன வேணா பண்ணிக்கன்னு போய் உட்கார்ந்தான். அவன் என்ன பண்றான்? தறிய ஓடுறான், பதறிக்கொண்டு ஓடுறான். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, உன்னை காப்பாத்தினாரா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவன் சொல்றான் கூலா, என்னன்னு சொல்றான்? வாயை கட்டி போட்டாரு. ஏனென்றால் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் நான் இருந்தேன். ராஜாவே, உமக்கு முன்பாகவும் நீதி கேடு நான் எதுவுமே செய்யல. அல்லேலூயா. நாமும் அப்படிதான் சொல்லணும். நாம் அப்படி சொல்ற மக்களாக நாம் மாற வேண்டும். இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். இப்ப ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு, அவர் என்னன்னே தெரியலங்க, எப்ப பாரு இந்த டிசம்பர் மாசத்திலே வந்துடுறாரு. எப்ப பாரு டிசம்பர் மாசத்திலே வந்துடுறார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது நாம் புதிய மனிதனாக புதிய காரியங்களை செய்து சிந்தித்து ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து நான் நடக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு 2 வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். புரிந்து கொள்ளுங்கள், அரசாங்கம் கூட ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுது. எப்படின்னு கேட்பீங்க, கேட்க மாட்டீங்களா? சரி, தமிழ்நாட்டுல 2 பேரு மிக முக்கியமானவர்கள். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யாருங்க? 2 பேர் முக்கியமானவர்கள் தமிழகத்துல, தமிழ்நாட்டுல. முதலமைச்சர், கவர்னர். வெரி குட், ஐயா பதில் சொல்லிட்டாருங்க. முதலமைச்சர், கவர்னர். முதலமைச்சர் யார் தேர்ந்தெடுக்கிறது? நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். ரைட்டா? நாம தானே தேர்ந்தெடுக்கிறோம். வெரி குட். கவர்னர் யாரு நியமிக்கிறது? குடியரசுத் தலைவர். ரைட்டா? அவர் நியமன உறுப்பினர், நியமன அங்கத்தினர். இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ரைட்டா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, வாசிங்க மத்தேயு 18:10. அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்துல என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். ஆமா, தயவு செஞ்சு நெஞ்சில கை வைங்க எல்லாரும். எனக்கான தேவ தூதன் எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எனக்கான தேவ தூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். அவன் அனுதினமும் பரமபிதாவை தரிசிக்கிறான். அல்லேலூயா. அப்படியானா அவன் நியமன உறுப்பினன், அவன் நியமிக்கப்பட்டவன். ஆனால் நீங்க ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும், உங்க பிள்ளைகள்ல ஒருவனை. அதை தான் முதற் பேரானவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மகனை நீ பிறப்பில நிற்க வேண்டும், நிற்க வைக்க வேண்டும். இதுதான் கனெக்டிவிட்டி. ஹல்லேலூயா. கனெக்டிவிட்டி. ரைட்டா? அங்க பரலோகத்துல ஒருவன் நியமிக்கப்பட்ட ஆயிற்று, நான் நியமிக்க வேண்டும். இந்த நியமனம் இல்லாததுனால தடைபட்டிருக்கிறது என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் 12:23. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேற எங்கேயுமே கிடையாது. பரலோகத்துல ஒரு சர்வ சங்கம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? பரலோகத்துல ஒரு சர்வ சங்கம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுல யார் வேணாலும் உறுப்பினராக முடியாது. நீங்களோ நானோ நினைச்சாலும் ஆக முடியாது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஆக முடியும். யார்னா அது உங்கள் குடும்பத்தின் முதற் பேரானவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இதுவரைக்கும் எனக்கு சத்தியம் தெரிந்திருந்தும் நான் நியமிக்கவில்லை.
நான் நியமிக்காததுனால அவன் அந்த சங்கத்துல உறுப்பினனாகவில்லை. இப்போ எவ்வளவு கேப் இருக்கு பாத்துக்கங்க. எவ்வளவு பெரிய கேப்பை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம்னு பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் உடனடியாக செயல்பட வேண்டும், நான் ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்துல என்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு 3 முக்கியமான விசேஷங்களை உங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார். நீங்கள் செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. அப்ப நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய பாதத்துல என்னை அர்ப்பணிக்க வேண்டும். இன்று என்னோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறேன். தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். கரங்களை தட்டி அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை.